வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 5A அதற்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதற்கான கிளாஸஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் நம்மளுடைய ஆல்ரெடி கவர்மெண்ட்ல அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். 5 years கம்ப்ளீஷன் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரூல். கட் ஆஃப் டேட் எப்பயுமே எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, எந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அந்த வருஷத்துல August 1 வந்து அன்னைய நிலவரப்படி அவர்களுக்கு 5 years கம்ப்ளீஷன் ஆயிருக்கணும். இதுல லாஸ்ட் டைம்ல எல்லாம் 2 முறையும் வந்து என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, 2002ல கொடுத்த நோட்டிபிகேஷன்லயும் 2024ல கொடுத்த நோட்டிபிகேஷன்லயும் ஜூனியர் அசிஸ்டன்ட் எலிஜிபிள் அதை கொடுத்திருந்தார்கள். இந்த டைம் ரிசல்ட் வந்தப்போ 2025ல ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து எலிஜிபிள் இல்ல, நோட்டிபிகேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் எலிஜிபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இனிமே இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் வரும்போது தான் தெரியும் ஜூனியர் ரெசிடென்ட் எலிஜிபிளா எலிஜிபிள் இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆனுவல் பிளானர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனுவல் பிளானர்ல நமக்கு வந்து என்ன தேதியில நம்மளுக்கு இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வரதா டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸோ இட் இஸ் அக்டோபர் 7ஆம் தேதி நோட்டிபிகேஷன் கொடுக்குறார்கள். அண்ட் எக்ஸாம் வந்து இட் இஸ் 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சொன்ன தேதியில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் குரூப் 5ஏவும் அண்ட் அதற்கு முன்பு நடத்தப்பட்ட தேதி எக்ஸாம்ஸுமே கரெக்டான தேதியில தான் நடத்தப்பட்டது. சரி, இதற்கான சிலபஸ் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா, இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இது எங்க நான் பார்க்கறது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்கு. இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்ல 2 பேப்பர்ஸ் உண்டுங்க. ஒரு பேப்பர் வந்து ஜென்ரல் தமிழ். நார்மலா நீங்க வந்து நம்ம குரூப் 2 எக்ஸாம்ஸ்லயோ 2A எக்ஸாம்ஸ்லயே இருக்கக்கூடிய ஆர் குரூப் 4ல இருக்கக்கூடிய தமிழ் கிடையாது. இது வந்து குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப், இட் இஸ் நாட் அப்ஜெக்டிவ் டைப். ரைட்டா? ஸோ இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுக்குன்னு ஸ்பெசிபிக் சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜென்ரல் தமிழ்ல பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஜென்ரல் தமிழ்னு ஒரு பேப்பர் இருக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒரு பேப்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுல ஜென்ரல் தமிழ்ல 3 மணி நேரத்துக்கு எக்ஸாம் வைப்பாங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்ல. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்ல 3 மணி நேரத்துக்கான எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல ஒரே நாள்ல இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவார்கள். சரி, ரைட். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன எழுதணும், என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கட்டுரை வரைதலுங்க. 2வது காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது, ஸோ பேசேஜ் கொடுத்துட்டு அதுல இருந்து கேள்வி கேட்கறதுங்க. 3வது ஸோ இட் இஸ் சுருக்கி எழுதுதல், தட் இஸ் கால் ப்ரிசைஸ் ரைட்டிங் அப்படின்னு பேருங்க. அதுக்கு அடுத்தது 4வது என்ன அப்படின்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட், ஸோ சுருக்க குறிப்புகள் இருந்து விரிவாக்கம் செய்தல் எழுதுதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து 5வது பகுதி என்ன இருக்கு அப்படின்னா மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன், ஆங்கில பகுதியை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது யூனிட் நம்பர் 6 அலுவலக கடிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் அபிஷியல் லெட்டர் ரைட்டிங். இது தவிர்த்து மற்ற எதுவுமே இந்த இந்த எக்ஸாம் ரிலேட்டடா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்க ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் சம்பந்தம் இருக்காது. இது மட்டும்தான் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக வரும். அதுக்கு அடுத்தது மொழித்திறன் கண்டறிதல், இது யூனிட் நம்பர் 7 கிராமர் பார்ட்டுங்க. இது என்ன பிரமாதம், இது ஏற்கனவே தான் தெரியுமே அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இந்த சிலபஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 எக்ஸாம்ல உங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா மார்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல. எஸ்ஏனா கட்டுரை பகுதி அப்படின்னா 15 மார்க் கேட்கலாம், 10 மார்க் கேட்கலாம். ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா 10 மார்க் கேட்கலாம். 2 டைமும் 10 மார்க் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை உங்களுக்கு மாற்றி இருக்கிறார்கள். என்ன மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னா, கட்டுரை பகுதி அதே 5 செக்ஷன் கொடுத்துட்டு 9 தலைப்புகள் கொடுத்து 10 மார்க் கொடுத்துருக்காங்க. கட்டுரை பகுதியில மாற்றம் இல்லை. 2வது பார்ட் என்ன அப்படின்னா, கேட்கப்பட்ட வினாக்களுக்கு தெளிவான சரியான சுருக்கமான விடையளித்தல், தட் இஸ் கால் காம்ப்ரிஹென்ஷன். இதுலயே மாற்றம் இல்லை, 10 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஒரு மொத்தம் 5 கேள்விகள் கேட்பார்கள். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. 3வது பார்ட் என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட பகுதியை 3ல் ஒரு பங்காக சுருக்கி எழுதும் திறன். இது லாஸ்ட் டைம் எவ்வளவு மார்க்கு இருந்தது அப்படின்னா, லாஸ்ட் டைம் 10 மார்க்கு இருந்தது. இந்த முறை இந்த சுருக்க குறிப்புகள் இருந்து ஸோ தட் இஸ் க்ரிசிஸ் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் 15 மார்க்காக இன்க்ரீஸ் செய்திருக்கிறார்கள். அப்போ இது ஒரு சேஞ்ச் இது ஆக்சுவலா. அதுக்கு அடுத்தது 4வது யூனிட் ஹின்ஸ் டெவலப்மெண்ட், இந்த சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்து எழுதுக அப்படிங்கிறது. இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்க்கை குறைத்து விட்டாங்க. 5 மார்க்கா மாத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் 2 முறை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 10 மார்க்கா இருந்தது. ஆனா இந்த முறை 5 மார்க்கா மாத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது மொழிபெயர்ப்பு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம்ல 10 மதிப்பெண்கள் தான் இருந்தது. அது இந்த முறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பை ஸோ இட் இஸ் குறைத்து விட்டார்கள். ஸோ மொழிபெயர்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 15 மார்க் கொடுத்துருக்காங்க.
அதுக்கு அடுத்தது அலுவலக கணிதம் 15 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து நீங்க லாஸ்ட் உள்ளதுல கம்பாரிசன் பண்ணிக்கோங்க மார்க்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது. இதுல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த தேர்வுகள்ல இந்த கேள்விகள்ல உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளவு மார்க் நாங்க கேட்க போறோம்னு. ஆனா கடந்த 2 முறையும் என்ன கொடுக்கலன்னா எவ்வளவு மார்க்ங்கிறது கொடுக்கல. ரைட்டா? தமிழ்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா? இல்லை. இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. சரி ரைட். இதுல இன்டர்னலா வேற எதுவும் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? மார்க்ல கொடுத்துருக்காங்க. இன்டர்னலா வேற எதுவும் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? எஸ், இன்டர்னலாவும் சேஞ்ச் பண்ணிருக்கிறார்கள். முக்கியமா யூனிட் நம்பர் 7 கிராமர் பார்ட் பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் உள்ள சிலபஸ்க்கும் இப்போ அவங்க அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய சிலபஸ்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, வாக்கியத்தில் அமைத்தெழுதல், இணைச்சொற்களை பயன்படுத்தி வாக்கியத்தில் அமைத்தெழுதல். இதுல மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்கு பாருங்க. சோ இட் இஸ் ஆனால இருந்து ஊனா வரைக்கும் இருக்கு. கலை சொல்லாக்கம் வரைக்கும் இருக்கு. 3, 4, 5 பகுதிகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் 6 மதிப்பெண்கள் அப்படிங்கறது கொடுப்பார்கள். சோ 5 × 6 30 மார்க் அப்படிங்கிறது. வாக்கியத்தில் அமைத்தெழுதுக இணைச்சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைத்தல் அப்படிங்கிறது. அப்ப இதுக்கு 6 மார்க், இதுக்கு 6 மார்க் இருக்கும். அதுக்கு அடுத்தது அகர வரிசைப்படுத்துதல். இதுல இந்த செக்ஷன்ல 3 தான் கொடுத்திருக்கிறார்கள். லாஸ்ட் டைம் 3 இல்ல. அப்போ 3 அப்படின்னு இருக்கு அப்படின்னா 3 கேள்விகள் தான் வரப்போகுது. முன்னாடி லாஸ்ட் டைம்ல கிராமர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு 5 கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க 3 எழுதுங்க அப்படின்னு இருக்கலாம், இருந்திருக்கும். ஆனா இந்த முறை எப்படி இருக்கு அப்படின்னா வெறும் 3 கேள்வி தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் அகர வரிசைப்படுத்துதல் 3 கேள்வி தான் கேட்க போறாங்க. சாய்ஸஸ் கிடையாது. கம்பல்சரி யூ ரைட். முன்னாடி எல்லாம் சாய்ஸ் இருக்கும். நம்மளால ஈஸியா இது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா கூட விட்டுட்டு நம்மளால எழுத முடியும். ஆனா இந்த முறை அப்படி இல்லை. ரைட். அதுக்கடுத்து பிழை நீக்கி எழுதுக. பிழை நீக்கி எழுதலும் இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம்ல உள்ள கேள்விகள்ல 5 கேள்வி கேட்பாங்க. அதுல 5ல 3 எழுதுனா போதும். 3 × 2 மார்க் 6 மார்க் அப்படின்னு வாங்கிட்டு போயிடலாம். சாய்ஸஸ் இருக்கும். ஆனா இப்ப இந்த வாட்டி பாருங்க 3 வினாக்கள் அமைதல் வேண்டும். இது கொஸ்டின் செட்டருக்கான கைட்லைன். அதுதான் நம்மளுக்கு சிலபஸா கொடுத்துருக்காங்க. சோ அப்போ எவ்வளவு கொஸ்டின் தான் வரப்போகுது. அப்போ 3 கொஸ்டின் தான் ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து வரப்போகுது. அப்போ கிராமர் பொறுத்த வரைக்கும் 30க்கு 30 மார்க் எடுத்துடலாமா ஈஸியா? அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணலன்னா 30க்கு 30 மார்க் எடுக்க முடியாது. இதுதான் இன்டர்னலா பண்ணக்கூடிய சேஞ்சஸ். சரி சார், வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா? கிராமர்ல நம்மளுக்கு பயங்கரமா ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கூட நம்மளால தமிழ்ல எழுதிட முடியும். கலை சொல்லாக்கம் அப்படிங்கிறது. இந்த கலை சொல்லாக்கம்ல ஆட்சி தமிழ் அகராதியிலிருந்து கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான் கேட்போம் அப்படின்னு இருக்காங்க. 2023ல தமிழ் புத்தகங்களிலே பாட புத்தகத்திலிருந்து பின்னாடி உள்ள கேள்விகள் தான் கேட்டாங்க. ஆனால் இந்த முறை ஆட்சி தமிழ் அகராதியிலிருந்து நாங்க கேட்போம்ருக்காங்க. 2025ல ஜனவரி நடந்த எக்ஸாம்ல ஆட்சி தமிழ் அகராதியிலிருந்து தான் கேள்விகள் கேட்டார்கள். அப்போ இதுல இந்த கலை சொல்லாக்கம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம்ல எத்தனை கேள்வி கேட்டாங்க? 5. அதுல 3 தான் எழுதணும். இந்த முறை 2023ல 5 கேள்வி கொடுத்து 3 தான் எழுதணும். இந்த முறை எத்தனை கேள்விகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 3 கேள்விகள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. 3த்துக்கு 3யும் எழுதணும். 3 எழுதினாதான் உங்களுக்கு 6 மார்க் வரும். அப்போ கிராமர் பார்ட்டை இவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டஃப் பண்ணிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த சிலபஸ்லயே லைட்டா மார்க் வைஸ் மாத்திருக்காங்க ஒழிய அதனுடைய ஒட்டுமொத்த சிலபஸை மாற்றவில்லை. மார்க் டிஸ்ட்ரிபியூஷனை தான் மாத்திருக்காங்க. ஆனா எதை மாத்தல? பேட்டர்னை மாத்தல. ஆனா கிராமர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிராமர்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வழக்கமா கொடுப்பாங்களோ அது இல்ல. சாய்ஸஸ் இல்லாம உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுதான் இவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ரைட். அதுக்கு அடுத்தது அப்ப இந்த பகுதிகளில் முழுமையா என்னால மார்க் எடுக்க முடியாதா? எந்த பகுதியில இருந்து முழுமையா எடுக்க முடியாதா அப்படின்னா இந்த கொஸ்டின் இந்த சிலபஸை நீங்க எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 30 மதிப்பெண்கள் வினாக்கள் அப்படின்னும் 15 மதிப்பெண்கள் வினாக்கள் அப்படின்னும் 10 மதிப்பெண்கள் வினாக்கள் அப்படின்னும் பிரிச்சுக்கலாம். 30 மதிப்பெண்கள் வினா அப்படிங்கும் போது கிராமர் பாட்டுங்க. 15 மார்க் அப்படிங்கிற வினாக்கள் அப்படிங்கிறது அலுவலக கடிதம், மொழிபெயர்ப்பு, அதுக்கு அடுத்தது ப்ரிசிஸ் ரைட்டிங். இந்த 3 செக்ஷனே 45 மார்க்குங்க. ப்ரிசிஸ் ரைட்டிங், அலுவலக கடிதம், அதோட சேர்த்து நம்மளுடைய மொழிபெயர்ப்பு 45 மார்க். தமிழ் கிராமர் 30 மார்க், 75 மதிப்பெண்கள். நீங்க இந்த 4 ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணாலே 75 மார்க்ஸ் வந்துடும். பாக்கி 2 என்ன சார் அப்படின்னா 10 மதிப்பெண்கள் வினாக்கள். 10 மதிப்பெண்கள் வினாக்கள் என்ன? காம்ப்ரிஹென்ஷன், கட்டுரை 2 10 மார்க், ஒரே ஒரு 5 மார்க் ஹின்ஸ் டெவலப்மெண்ட். அப்போ நார்மலா நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள்ல 30 மார்க், 15 மார்க் 3 கேள்வி, 10 மார்க்ல 2 கேள்வி, ஒரு 5 மார்க் கேள்வி வரப்போகுது. ஸோ அப்ப இந்த கொஸ்டினை எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு தமிழ் தானே அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா தமிழ் மார்க் குறைச்சிருவார்கள். தமிழ்ல மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கிலீஷ் தானே எனக்கு தெரியுமே அப்படின்னு இருந்தாலும் அதுலயும் எனக்கு மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், இந்த எக்ஸாம் நான் எழுத போறேன் அப்படின்னா
மிக முக்கியம் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஸோ வீட்ல இருந்து பண்ண முடியாதவர்கள் எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வேணும், டெஸ்ட் எல்லாம் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறவர்களுக்கு தான் நான் இந்த கிளாஸ் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிங்கிறவர்கள் நீங்க இந்த இதுல வரும்போது உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். டெஸ்ட் ஆல்ரெடி ஃப்ரேம் ஒர்க் பண்ணக்கூடிய சிலபஸ் நம்ம எப்படி கவர் பண்றோமோ அந்த ஐடியா கிடைக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ள ஸோ இட் இஸ் செப்டம்பர் 22ல இருந்து அக்டோபர் தட் இஸ் டிசம்பர் எக்ஸாம்குள்ள 21க்குள்ள ஸோ நியர்லி அரௌண்ட் இருக்கிறதே வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம். அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நாங்க வி ஆர் கோயிங் டு டெல். ரைட்? சரி. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த சிலபஸ் தாங்க. அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷுடைய சிலபஸ் பாருங்க. இதுல எதுவும் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? எஸ், இதுலயும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல சிலபஸ்ல மாற்றம் பண்ணல, மார்க் கொடுத்திருக்கிறார்கள். எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 300 வார்த்தையும் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? 10 மார்க் தான். லெட்டர் ரைட்டிங் 10 மார்க், ப்ரிசஸ் ரைட்டிங் 15 மார்க், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 10 மார்க். ஆனா 10 கேள்விகள் உண்டு. இதுல பெருசா மாற்றம் இல்லைங்க. அதுக்கு அடுத்து டிரான்ஸ்லேஷன் 15 மார்க்குங்க. இதுல வந்து கவர்மெண்ட் ஜிஓ இல்லைனா சர்க்குலர் டிரான்ஸ்லேஷன் வரலாம். 2வது கொஸ்டினா உங்களுக்கு இங்கிலீஷ் ஆர்டிகல் டிரான்ஸ்லேஷன். லாஸ்ட் டைம் இந்த டிரான்ஸ்லேஷன் 20 மார்க் இருந்ததுங்க. இந்த முறை இந்த ஜிஓவை 10 மார்க்காவோ இல்ல சர்க்குலரை வந்து 10 மார்க்காவோ ஆக்கிடலாம். நியூஸ் ஆர்டிகல் டிரான்ஸ்லேஷன் 5 மதிப்பெண்களாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தது ஹின்ஸ் டெவலப்மெண்ட். லாஸ்ட் டைம் 10 மார்க் இருந்ததுங்க. இந்த முறை 5 மார்க்கா குறைச்சிருக்காங்க. அப்ப ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் எவ்வளோ குறைஞ்சி போச்சு அப்படின்னா, ஏன் குறைஞ்சி போச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் எக்ஸாம்ஸ்ல கேண்டிடேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ அதெல்லாம் பார்த்து தான் இந்த மாத்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால ஹின்ஸ் டெவலப்மெண்ட் குறைந்தது அப்படிங்கிறது ஒரு விதத்துல நல்லது. ஆனா இதை எதுல இன்க்ரீஸ் பண்ணிட்டார்கள் அப்படின்னா ப்ரிசஸ் ரைட்டிங்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரிசஸ் ரைட்டிங் யூ நீட் கண்டென்ட். கண்டென்ட் இல்லாம ப்ரிசஸ் ரைட்டிங் உங்களால எழுத முடியாது. ஸோ அதனால இந்த எக்ஸாம்ல நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட்டுகள் தேவை. சரி, நோட்டிபிகேஷன் லாஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிராஃப்டிங் அனௌன்ஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று எழுதணும். ரைட்டிங் எக்ஸ்பிளனேஷன் சர்க்குலர் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று எழுதணும். ஸோ இந்த முறை இதுக்கு ரெண்டுத்துக்கும் 20 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அதிகப்படுத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது கிராமர் பார்ட். கிராமர்ல 20 செக்ஷனுங்க. ஆனா 15 மார்க் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து 20 மார்க் இருந்தது. சார் இப்போ இது வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே. இந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன்ல எது ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கிறது? இங்கிலீஷ்ல நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு மார்க் குறைவாக இருக்கு. ஏன் குறைவா இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்ல எஸ்ஏ அப்படின்னு நம்ம எழுதும் போது கேண்டிடேட்ஸ் எஸ்ஏவை பிராக்டிஸ் பண்றது இல்லை. தமிழ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறார்கள். இங்கிலீஷ் படிப்பது இல்லை. இங்கிலீஷ் வரமாட்டேங்குது. இங்கிலீஷ்ல எழுதுறது ரொம்ப நாள் கழிச்சு எழுதும் போது அது வரல. அப்ப என்ன பண்ணணும்? இங்கிலீஷ்க்கு யூ ஹேவ் டு கிவ் அட்மோஸ்ட் ஃபோக்கஸ். இங்கிலீஷ்ல நீங்களா எழுதக்கூடிய ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஏ நீங்களா கண்டிப்பா எழுதக்கூடிய ஏரியா. அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். 2வது லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் இருக்குங்க. அதனால அதை படிச்சுட்டு போய் எழுதுனா யார் வேணாலும் எழுத முடியும். இது நீங்களா ஒன்றும் யோசிச்சு எல்லாம் எழுத போறது இல்லை. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்மேட் யூ ஹேவ் டு ஃபாலோ. 3வது ப்ரிசஸ் ரைட்டிங். ப்ரிசஸ் ரைட்டிங்ல கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேராகிராஃபை தான் நீங்க சுருக்கி எழுதுறீங்க. அதுல கூட கண்டென்ட் இருக்கு. ரைட்டா? இதுக்கு நீங்க வந்து யோசிச்சு தான் படிச்சு தான் எழுதணும். கண்டென்ட் புரிஞ்சு தான் எழுதணும். ஆனாலும் அட்லீஸ்ட் உங்களால அதை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். நீங்களா ஓனா போய் அதில் எழுத போறது இல்லை. ஆனா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லயும் ஓகே, ஓரளவுக்கு வந்து நீங்க மேனேஜ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் கட்டுரைக்கு அப்புறம் எஸ்ஏக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான பகுதி எது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். மார்க் அடி வாங்கக்கூடிய ஏரியா, ப்ராக்டிஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா எது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் பார்ட். ஜிஓ இல்லைன்னா சர்க்குலர் டிரான்ஸ்லேஷன் வந்தால் ஓரளவுக்கு ஈஸி. ஜிஓ டிரான்ஸ்லேஷன் வந்தால் உங்களுக்கு ஜிஓக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் முக்கியம். 2வது பகுதி என்ன அப்படின்னா நியூஸ் ஆர்டிகல் டிரான்ஸ்லேஷன். நியூஸ் ஆர்டிகல் டிரான்ஸ்லேஷனுக்கும் யூ நீட் ப்ராக்டிஸ். சரி, ரைட். அதுக்கு அடுத்தது ஹின்ஸ் டெவலப்மெண்ட். இதுவும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குமா? கண்டிப்பா ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஏரியா இங்கிலீஷ்ல. ஏன்? பிகாஸ் எனக்கு நான் ப்ரிசஸ் ரைட்டிங்ல ஏற்கனவே பேராகிராஃப்ல இருக்கு. நான் அதை வச்சு ஓரளவு மேனேஜ் பண்ணி எழுதுறேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஏற்கனவே கண்டென்ட் இருக்கு. அதுல இருந்து நான் கொஸ்டின் எடுத்தேன், கொஸ்டின் பாக்குறேன், ஆன்சர் அதுல இருக்கான்னு பாக்குறேன், எழுதிடுறேன், மேனேஜ் பண்ணிடுறேன். லெட்டர் ரைட்டிங் ஆல்ரெடி எனக்கு ஃபார்மேட் இருக்கு, அதனால நான் அதை எழுதிடுறேன். ஆனா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படி இல்லை. ஹிண்ட்டை தான் கொடுத்துருக்கிறார்கள். நீங்களா ஓனா எழுதணும். ஓனா எழுதும்போது நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும், நிறைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல எரர் வருது. இதெல்லாம் வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நோட்டிபிகேஷன் ரைட்டிங் சர்க்குலர். முக்கியமா நோட்டிபிகேஷன் எடுத்துப்போம். இந்த நோட்டிபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டோ அனௌன்ஸ்மெண்ட்டோ கொடுக்கறதுல ஃபார்மேட் இருக்கு.
அட்வர்டைஸ்மெண்ட்னா இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அட் த சேம் டைம் ரைட்டிங் எக்ஸ்பிளனேஷன் ஆர் சர்க்குலர். சர்க்குலருக்கு ஒரு 6 கேட்டகரிஸ் இருக்கு, 6 ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஒரு 6 ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஃபாலோ பண்ணி நீங்க எழுதணும். உள்ள கண்டென்ட் ஓரளவு எழுதினாலே மார்க் வரும். ஸோ சர்க்குலர் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். ஓரளவு ப்ராக்டிஸ்னாலே நல்ல ஸ்கோர் வரும். அதுக்கு அடுத்தது ரொம்ப அதிகப்படியான ப்ராக்டிஸ் வேண்டிய ஏரியா கிராமர் பார்ட். அப்போ இங்கிலீஷ் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஏரியா எது அப்படின்னா கிராமர், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்லேஷன், அதோட சேர்த்து நம்மளுடைய இந்த இது எஸ்ஏ ரைட்டிங். ஸோ எஸ்ஏ ரைட்டிங்ல 10 மார்க்குங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன்ல 15 மார்க், 25 மார்க், ஹின்ஸ் டெவலப்மெண்ட்ல ஒரு 5 மார்க், 30 மார்க், கிராமர்ல ஒரு 15 மார்க், 45 மார்க். மொத்தம் இங்கிலீஷ்ல ஒரு 55 மார்க்குக்கு தான் நமக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற லெவல்ல இருக்கு. மற்ற 45 மார்க் நீங்க ஓனாக எழுதணும். தமிழ்ல அப்படி இல்லை. தமிழ் நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய தாய்மொழி. அதனால நம்மளால எது கொடுத்தாலும் நம்மளால எழுத முடியும் தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. 55 மார்க்குக்கு தான் நம்மளால எழுதவே முடிகிறது ஓரளவுக்கு. 45ல ஒரு 30 மார்க்கு கிட்ட கொஞ்சம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க் வந்து குறையுது. அதனாலதான் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் லாஸ்ட் டைம்ல எடுத்தது மார்க் எல்லாமே 50, 60, 55, 45 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்ததுக்கான காரணம். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது எஸ்ஏ கொடுத்தாங்க. லெட்டர் ரைட்டிங் கூட ஃபர்ஸ்ட் இருந்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எஸ்ஏ இருக்கு. எஸ்ஏ எழுத தெரியாம எழுதுனீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் இல்லாம போய் எழுதுனீங்கன்னா, சென்டென்ஸ் ஃபார்மேஷனே ஒழுங்கா இல்லாம எழுதுனீங்கன்னா, எஸ்ஏயோட ஸ்ட்ரக்சரே இல்லாம எழுதுனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மார்க் அடி வாங்க தான் செய்யும். நீங்களே ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க வந்து எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 மார்க்குக்கு ஒரு 5 மார்க் அளவுக்கு தான் நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா, ஓவரால் உங்களுடைய இந்த எஸ்ஏ நீங்க எழுதுனதுக்கு லாஸ்ட் டைம் எழுதிருந்தீங்கன்னா 5 மார்க் தான் எழுதிருந்தீங்க அப்படின்னா, அதை தாண்டி இருக்காது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய ஓவரால் மார்க் இங்கிலீஷ்ல 45 to 50 தான் இருக்கும். சப்போஸ் எஸ்ஏ வந்து கண்டிப்பா சார் நான் ஒரு 3 மார்க் மேல போயிருக்காது, ரொம்ப நான் கதை தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு இருந்ததுன்னா, உங்களுடைய மார்க் 30 to 35 மார்க்ஸ் மேல போயிருக்காது. எஸ்ஏ நல்லா எழுதியிருக்கேன் சார், எஸ்ஏ வந்து நல்லாவே இது பண்ணியிருக்கேன், அடித்தல் திருத்தல் இல்லாம அந்த பேப்பரை கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் எழுதியிருக்கேன். எப்படியும் எஸ்ஏல நான் ஒரு 80% மார்க் 8 மார்க் தான் வாங்குவேன் அப்படின்னா, நேர்ல யாரோட உங்களுடைய இங்கிலீஷ் மார்க் வந்து 70 to 80 வந்திருக்கும். ஸோ இப்படிதான் உங்களுக்கு மார்க் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி எஸ்ஏ நல்லா எழுதினீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகள் மார்க் வரும். எஸ்ஏவே ஒழுங்கா எழுதலைன்னா மார்க் வராது. அப்ப இதுக்கு என்ன தேவை? ப்ராக்டிஸ் தேவை. நான் சொன்ன இந்த 45 மார்க்குக்கான ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முக்கியமா ப்ராக்டிஸ் தேவை. அந்த ப்ராக்டிஸ்க்கான கிளாஸ் தான் எது அப்படின்னா நம்மளுடைய இந்த பேட்ச். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி நம்மள்ட்ட ஏற்கனவே தெரியும். ஸோ இட் இஸ் குரூப் 5A பேட்ச் வந்து ஏற்கனவே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஈவன் மார்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கோம். அண்ட் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி பேட்சஸ்லாம் போச்சு. இப்போ இது செப்டம்பர் பேட்ச். இந்த பேட்ச் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்பான பேட்ச் இது. இந்த பேட்சை வந்து நம்ம யார் கூட ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்சஸோட ஜாயின் பண்ண போறது இல்லை. இட் இஸ் அ ஃப்ரெஷ் பேட்ச். இதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் வரக்கூடிய பேட்ச் எல்லாமே இந்த பேட்சோட தான் மெர்ஜ் ஆவார்கள். இந்த பேட்ச் இஸ் அ ஃப்ரெஷ் பேட்ச். அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். எப்படி வந்து மார்ச்லேருந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கான கிளாஸஸ் என்னெல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் கொடுத்தோம். ஸோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நாளில் இருக்கும் அப்படின்னா, ஸோ இட் இஸ் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 5 நாட்கள் உங்களுக்கு கிளாஸ் உண்டு. சிலபஸை முடிக்க முடியாது, அதனால ஏன்னா இருக்கிற கேப் ரொம்ப கம்மி. இந்த 5 நாட்கள் உங்களுக்கு கிளாஸ் உண்டு. எப்போ கிளாஸ் இருக்கும்? நான் வந்து வேலைக்கு போகிறேன் சார், எனக்கு ஆஃபீஸ் டைம் இருக்கு அப்படின்னா யூ கேன். ஸோ இட் இஸ் நம்ம கிளாஸ் கொடுக்கறதே 7:30லேருந்து 9 PM தான். ஸோ அதனால ஈவினிங் தான் கிளாஸு. 1.5 மணி நேரம் கிளாஸ். 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் கிளாஸ் இருக்க போகுது. இதை நான் வந்து சார் நான் ஆஃப்லைனில் வரலாமா அப்படின்னா, எஸ், ஹைப்ரிட் மோடில் கூட வரலாம். ஆஃப்லைன்லேயும் வரலாம், ஆன்லைன்லேயும் வரலாம். ஆன்லைன், ஸோ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜூம் ஆப்ல உங்களுக்கு கிளாஸஸ் வில் பி கண்டக்டட். லைவ்ல என்ன கொடுக்குறோமோ அதுதான் இங்கே, தட் இஸ் கிளாஸ் ரூம்ல என்ன கொடுக்குறோமோ அதுதான் உங்களுக்கு லைவ்ல வரப்போகுது. ஸோ அப்போ ஆன்லைன்லயும் கிளாஸ் உண்டு, ஆஃப்லைன்லயும் உண்டு. சார் சில கிளாஸஸ் நான் விட்டு போச்சுன்னா என்ன பண்றது? விட்டு போச்சுன்னா அடுத்த கிளாஸ் வரும்போது அதுல மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன நோட்டிஃபிகேஷன் அப்புறமா வரக்கூடிய கிளாஸஸ் பேட்சஸ் வரும், அவர்களோட விட்டு போன கிளாஸ் திரும்ப எடுப்போம். சிலபஸ் வில் கவர் என்டையர்லி. ரைட். இந்த பேட்ச் எப்போ சார் ஸ்டார்ட் பண்றோம்? செப்டம்பர் 22 ஸ்டார்ட் பண்றோம். வர மண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இருந்து எப்படி வந்து எக்ஸாம் எழுதணுங்கிறதுல இருந்து லாஸ்ட் இயர்ல அதுக்கு முன்பான இயர்ல எல்லாம் கேண்டிடேட்ஸ் எப்படி
ஆன்சர் ஷீட் இருந்தது, பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸோட பேப்பர்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது முதற்கொண்டு எக்ஸ்பிளனேஷன்ஸோட வி ஆர் கோயிங் டு கிவ் த கிளாஸ், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னா, கிளாஸ் கவர் ஆகுங்க. அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ். சார் நான் ஆன்லைன்ல தான் வரேன், ஆன்லைன் வரும்போது எனக்கு எப்படி ஹேண்ட் அவுட்ஸ் கிடைக்கும்? பிடிஎஃபாக கிடைக்கும். ஸோ எழுதி அனுப்பிச்சோடனும் கிளாஸ்லேயே உங்களுக்கு அதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் சீரியஸ் பேட்சுக்கான டெஸ்ட்ங்கிறது வேறங்க, கிளாஸ் வருபவர்களுக்கான டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது வேற. இதுனா சார் ரெண்டும் வெவ்வேறு அப்படின்னா, கிளாஸுக்கு வரவங்களுக்கு அந்த வாரத்தில் நம்ம என்ன சிலபஸ் முடிக்கிறோமோ அந்த சிலபஸை டெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஆனால் டெஸ்ட் சீரியஸ்னு வருபவர்கள் ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரார்கள். அதனால அவங்களுக்கு சிலபஸ் இதுதான் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சிலபஸை எழுத சொல்றோம். அதனால டெஸ்ட் சீரியஸ்ல வருபவர்களுக்கான டெஸ்ட் வேற, அண்ட் கிளாஸ் வரவங்களுக்கு டெஸ்ட் சீரியஸோடைய டெஸ்ட் இருக்கும். வாரத்தில் 2 டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா சில சமயம் 3 டெஸ்ட் கூட எழுதுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் வீக்லி டெஸ்ட் ஹேண்ட் அவுட்ஸ் கொடுத்து டெய்லி ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறதும் உண்டு. இதில் வேற என்ன கிடைக்கும்? மெட்டீரியல் கிடைக்கும். மெட்டீரியல் எதுக்கு? மெட்டீரியல் கிராமர் பார்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ வாட் கிராமர்? ஸோ இட் இஸ் தமிழுக்கான இது, அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ்க்கான மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ அப்போ இது இல்லாமல் வேற என்ன சார் கிடைக்கும்? டெஸ்ட் சீரியஸ் கிடைக்கும், பேப்பர் கரெக்ஷன்ஸ் கிடைக்கும். டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி புக்லெட் எப்படி இருக்கோ அதே புக்லெட் மாடல்ல அப்படியே கிடைக்கும். ரைட்டா? பேப்பர் கரெக்ஷன் பண்ணி சார் ஆன்லைன்ல தான் எழுதி அனுப்பிச்சுடணுமா, ஆஃப்லைன்ல அனுப்பிச்சுடணுமா, கொரியர் மூலமா அனுப்பிச்சுடணுமா? நீங்க ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டா போதும். we will take print out and correct and will give them feedback. சரியா? ரைட். அண்ட் இதுக்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் 22ங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கு அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் குரூப் 5 டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்க, நான் வீட்லயே செல்ஃபா ப்ரிப்பரேஷன் பண்றேன், கிளாஸ் அட்டன் முடியாது அப்படிங்கிறவர்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச்ல 30 டெஸ்ட் வருங்க. இந்த 30 டெஸ்ட்ல ஸோ இட் இஸ் 10 டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் இருக்கும், 10 டெஸ்ட் வந்து தமிழ் இருக்குங்க, அண்ட் 10 டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்டா இருக்கும், மாடல் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி 30 டெஸ்ட் வருங்க. ஸோ இப்பத்துலேருந்து எதுனா கூட உங்களுக்கு டைம் வந்து பத்தாது. ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இப்படி தான் போகும். ஸோ இந்த கோர்ஸ் சம்பந்தமாக ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பர்ஸ்ல யூ கேன் வாட்ஸ்அப், இல்லை அப்படின்னா கால் பண்ணி யூ கேன் ஆஸ்க் த டவுட்ஸ். ஸோ இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்ட் இதில் வந்து சார் நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்வளவு வேக்கன்சிஸ் வரும், தென் அதுக்கு அடுத்து வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் எலிஜிபிலிட்டியில் இதெல்லாம் வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆஸ் யூஷுவல் இந்த 2 முறையும் எப்படி வந்துச்சோ வேக்கன்சிஸ் அந்த அடிப்படையில் வரலாம். கட் ஆஃப் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் சில சேஞ்சஸ் வரலாம், வராமலும் போகலாம். ஸோ அதனால நோட்டிஃபிகேஷன் வருவது உறுதி. அக்டோபர் 7ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் படி வருவது உறுதியாக இருக்கலாம். ஆனால் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் போன முறை இருந்ததோட அதிகமாக இருக்கவோ ஆர் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாக இருக்கிறது தான் வாய்ப்பு உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி வரலாம். இல்லை அப்படின்னா போன முறை மாதிரியே வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஏனையோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும், எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும். பண்றீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்றீங்கன்னா அது அக்டோபர்ல, அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணாம இயர்லியரா பண்ணுங்க. 1 மந்த் வச்சுக்கிட்டு ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதனால இயர்லியரா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் இயர்லியரா பண்ணீங்கன்னா தான் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ரைட்? தேங்க்யூ.